வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, மலையாள சினிமால இந்த வருஷம் வெளியான ஆட்டம் அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு வித்தியாசமான சஸ்பென்ஸ் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் ரொம்ப பரபரப்பா கொண்டு போயிருப்பாங்க. அதே மாதிரி இந்த கதை ரொம்ப வித்தியாசமா இருக்கும். பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். இந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக்க போட்டுருங்க. நீங்க போடுற லைக் மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். இப்ப டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா படத்தோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே ஒரு டிராமா ட்ரூப்பை நமக்கு காட்டுறாங்க. இந்த டிராமா ட்ரூப்பை பொறுத்த வரைக்கும் 12 ஆண்கள் இருக்காங்க, ஒரே ஒரு பொண்ணு இருக்காங்க. இவங்களோட பேர்லாம் தேவைப்படும் போது நான் தெளிவா சொல்றேன். இவங்க எல்லாருமே டிராமா பண்றதுக்காக ஒரு இடத்துக்கு வராங்க. இங்கதான் ஆட்டம்னு படத்தோட டைட்டில போடுறாங்க. இந்த டிராமா ட்ரூப்ல முக்கியமான ஒரு நபரை காட்டுறாங்க. இவரோட பேர் ஹரி அப்படின்றது. இவர் பேசிக்காவே நடிகரா தான் இருப்பாரு. இவர் நிறைய படம் நடிச்சிருக்காருல, அதனால இவரை பார்க்கறதுக்காக நிறைய பேர் இந்த டிராமா நடக்கிற இடத்துக்கு வருவாங்க. இவரால் தான் பெரிய லெவல்ல டிராமா போகுது அப்படின்ற மாதிரிலாம் நமக்கு காட்டுறாங்க. அதே சமயம் ஒரு பொண்ணு நடிக்கிறதா சொன்ன பாத்தீங்களா, அந்த பொண்ணோட பேரு அஞ்சலி அப்படின்றது. இப்ப அஞ்சலியும் நார்மலா ஹரி கூட பேசிட்டு இருக்காங்க. இதை தாண்டியும் இந்த ட்ரூப்ல நிறைய பேர் இருக்காங்க. ஆனா எல்லார் பேரையும் இப்பயே சொன்னா உங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஷனா இருக்கும். எப்ப உங்க பேர் தேவைப்படுதோ அப்ப நான் சொல்றேன். இப்ப பிரசாந்த்னு ஒருத்தரை காட்டுறாங்க. இவரை பொறுத்த வரைக்கும் ஒன் சைடா அஞ்சலியை லவ் பண்ணிட்டு இருக்காரு. அதனால அஞ்சலிக்கு மட்டும் பார்த்து இது வேணுமா அது வேணுமா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. இப்ப அஞ்சலி என்ன பண்றாங்கன்னா, அங்க இருக்க வினய்ன்ற நபர்கிட்ட பேசுறதுக்காக வராங்க. அவர் கொஞ்சம் அப்செட்டா இருக்க மாதிரி இருக்கு. என்ன விஷயம்னு கேக்குறாங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்டாரு. இந்த வினயும் முக்கியமான கேரக்டரா இருப்பாரு. இவங்க எல்லாருக்குமே டைரக்டரா ஒருத்தர் இருப்பாரு. அவரும் ஒரு லேடி கிட்ட பேசிட்டு இருக்காரு. அப்பதான் இந்த இடத்துக்கு ஒரு நபர் வந்து என்ன கூப்பிட்டீங்களா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. யாராவது விளையாடுறதுக்கு பண்ணிருப்பாங்க, நான்லாம் கூப்பிடல அப்படின்ற மாதிரி இந்த டைரக்டரே அவரை போக சொல்லி அனுப்புறாரு. டைரக்டர் கூப்பிட்டதா ஹரி தான் போய் சொல்லியிருப்பாரு. அவர் கூப்பிடவே இல்லையாமே, எதுக்காக போய் சொன்னீங்க அப்படின்ற மாதிரி கோவமா கேட்கிறாரு. என்னடா என்கிட்டயே கோவமா பேசுற அப்படின்ற மாதிரி ஹரியும் அடிக்கிற மாதிரி வராரு. இந்த நபர் செம்மையா பயந்துடுறாரு. டே சும்மா விளையாட்டுக்காக பண்ணண்டா, எதுக்காக பயப்படுற அப்படின்ற மாதிரி ஹரியும் சிரிக்கிறாரு. டிராமா ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி டைரக்டரை இவங்க கிட்ட பேசுறதுக்காக வராரு. எப்பவுமே சொல்றதுதான், முன்னாடி அவ்வளவு பேர் இருக்காங்கன்றதை யோசிக்காதீங்க, தைரியமா நீங்க பிராக்டிஸ் எடுத்ததா பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்களும் டிராமாவை பண்றாங்க. இவங்க நல்லா பிராக்டிஸ் எல்லாம் பண்ணி வச்சிருப்பாங்கல்ல, அதனால சூப்பரா இந்த டிராமாவை பண்ணிட்டு இருக்காங்க. பார்க்க வந்த எல்லாருக்குமே டிராமா ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்ப டிராமாவும் முடிஞ்சிருது. நிறைய பேர் ஹரியோட ஃபேனா இருப்பாங்க, அதனால சேர்ந்து போட்டோ எடுத்துக்கிறாங்க. அதே மாதிரி வந்தவங்களும் ஹரிய பயங்கரமா பாராட்டிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வினய்ன்றவரும் பார்க்கறது பயங்கர கடுப்பா இருக்கு. இப்பதான் இவங்க கிட்ட பேசுறதுக்காக ஒரு ஃபாரின் கப்பிள்ஸ் வந்திருக்காங்க. அவங்க டிராமாவை பார்த்து பயங்கரமா இம்ப்ரெஸ் ஆயிருப்பாங்க. நீங்க எல்லாருமே சூப்பரா பண்ணீங்க அப்படின்ற மாதிரி பயங்கரமா பாராட்டிட்டு இருக்காங்க. ஒவ்வொருத்தருக்கும் எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. வினயும் அஞ்சலியும் ஒன்னாதான் ஜாயின் பண்ணிருப்பாங்க. 10 வருஷத்துக்கு மேல எங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஹரி இருக்கார்ல, கடைசி 2 வருஷமா தான் இந்த ட்ரூப் கூட இருக்காரு. இத பத்தி எல்லாம் ஹரியும் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப அந்த ஃபாரினர்ஸ் இருக்காங்கல்ல, நீங்க கண்டிப்பா எங்களோட கெஸ்ட் ஹவுஸ்க்கு வரணும், இது எங்களோட ரெக்வெஸ்ட்னு சொல்றாங்க. இன்னைக்கு நைட்டே வாங்கன்ற மாதிரி சொல்லிருப்பாங்க. அதனால எல்லாருமே கிளம்புறதுக்கு தயாராயிட்டு இருக்காங்க. அஞ்சலியும் அவங்க பேக்ல இருந்து எதையோ எடுத்துட்டு இருக்காங்க. அப்பதான் பிரசாந்த் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. உங்ககிட்ட பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. மனசுல இருக்க லவ்வ சொல்லான்றதுக்காக தான் இப்படி சொல்லிட்டாரு. ஆனா இவங்க இருக்காங்கல்ல, இப்ப வேலையா இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவங்க கேங்ல சுதீர் அப்படின்ற ஒரு நபர் இருப்பாரு. அவரோட ஒய்ஃபும் பொண்ணும் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. நீங்களும் அந்த இடத்துக்கு வந்துருங்க, அஞ்சலிக்கும் துணையா இருப்பீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதனால ஒய்ஃபும் பொண்ணும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. எல்லாருமே சரக்கெல்லாம் நிறைய வாங்கி வச்சுக்கிறாங்க. இப்ப அவங்க சொன்ன மாதிரியே அவங்களோட கெஸ்ட் ஹவுஸ்க்கு வந்துடுறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க, உங்களுக்கு வேண்டிய எல்லாத்தையும் வாங்கி வச்சிருக்கோம், நாங்க காலையில இந்த இடத்துக்கு வந்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா பெட்ல மட்டும் சாப்பிட்டு பெட்டை கரையாக்கிறாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. அஞ்சலி சுதீரோட ஒய்ஃப் கூட சேர்ந்து தங்குற மாதிரி தான் பிளான் இருக்கும். இப்ப ரூம்க்கு வந்து சுதீரோட ஒய்ஃபை பாக்குறாங்க. பொண்ணு படுத்திருக்கா, என்னாச்சுன்னு கேட்கும்போது பொண்ணுக்கு ஜுரம் அப்படின்ற மாதிரி ஒய்ஃப் சொல்றாங்க. வினயும் டைரக்டரை பார்த்து பேசுறதுக்காக வந்திருக்காரு. லீட் ரோல் தாங்கன்னு பல வாட்டி டைரக்டர் கிட்ட சொல்லி வச்சிருப்பாரு. ஆனா டைரக்டர் தள்ளி போட்டுக்கிட்டே இருக்காரு. நான் ஹரியை விட நல்லா தானே நடிக்கிறேன், அப்புறம் என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரிலாம் வினய் கேட்கிறது. நீ ஹரியை விட நல்லா தான் நடிக்கிற, நான் அதை ஏத்துக்கிறேன். ஆனா ஹரினால் தான் நிறைய பேர் நம்ம டிராமாவை பாக்குறதுக்காக வராங்க. திடீர்னு அவனோட கேரக்டரை மாத்திட்டா அவன் கிளம்பிட்டா கஷ்டமாயிடும், அதுக்காக தான் அவனையே நடிக்க வச்சிட்டு இருக்கேன், புரிஞ்சுக்கோ அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. மேற்கொண்டு வினய் எதுவுமே பேசாம சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. அஞ்சலி கிட்ட பிரசாந்த்னு ஒருத்தர் பேசுறதுக்கு ட்ரை பண்ணாரு பாத்தீங்களா, அவரை பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட பண கஷ்டம் இருக்கும். ஒரு 1.5 லட்சம் ரூபாய் தந்தா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி இவர் ஹரி கிட்ட தான் கேட்கிறாரு. ஹரி இருக்காரு பாத்தீங்களா, உடனே செக்ல 1.5 லட்சம் ரூபாய் எழுதி இவர்கிட்ட தந்துடுறாரு. டைரக்டர் கூட வினய் பேசினாரு பாத்தீங்களா, அதை பத்திலாம் அஞ்சலி கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. அதனால தான் சோகமா இருக்கியா அப்படின்ற மாதிரி அவங்க கேக்குறாங்க. உன் சோகத்துக்கு ஒரு மருந்து இருக்கு அப்படின்ற மாதிரி சடனா லிப் லாக் பண்ணிடுறாங்க. இவங்க 2 பேருக்குள்ளயும் பழக்கம் போயிட்டு இருக்கு அப்படின்றது நமக்கு தெரிய வருது. ஆனா டிராமா ட்ரூப்பை சேர்ந்த யாருக்குமே இந்த விஷயம் தெரியாது. ஏன் டிராமா ட்ரூப்ல இருக்கவங்களுக்கு தெரியாம இவங்க 2 பேர் பழகிட்டு இருக்காங்க அப்படின்றது கதை போக போக உங்களுக்கே புரிய வந்துரும். ஸ்விம்மிங் ஏரியா இருக்கு பாத்தீங்களா, அங்கதான் எல்லாருமே சேர்ந்த மாதிரி ஜாலியா பேசிட்டு இருக்காங்க. நிறைய ஜென்ஸ் அந்த இடத்துல சரக்குலாம் அடிச்சிட்டு இருக்காங்க. அஞ்சலி இருக்காங்கல்ல, அவங்களும் சேர்ந்து குடிக்கிறாங்க. அவங்களுக்கு குடிக்கிற பழக்கம் எல்லாம் இருக்கு போல.
இப்பதான் இந்த கேங்ல இருக்க ஜாலின்னு ஒரு நபரை காட்டுறாங்க. இவரோட ஒய்ஃப் குடிக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் ப்ராமிஸ் வாங்கியிருப்பாங்க. இப்ப வீடியோ கால்ல நீங்க குடிக்கிறீங்களா அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. சத்தியமா நான் குடிக்கல அப்படின்ற மாதிரி இவரும் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப அஞ்சலியும் கீழே இருக்கிறதெல்லாம் குனிஞ்சு எடுத்துட்டு இருக்காங்க. அப்படி குனிஞ்சு எடுத்துட்டு இருக்கும் போது அவங்க கிளீவேஜ் எல்லாம் தெரியுது. இந்த விஷயத்த சுதீர் கவனிச்சிடுறாரு. அவரோட ஒய்ஃப் கிட்ட என்ன சொல்றாருன்னா, அவ ட்ரெஸ் ஒழுங்கா போட சொல்லு அப்படின்ற மாதிரி அவங்க காதுல மட்டும் கேட்கிற மாதிரி சொல்றாரு. இப்ப ஜாலியோட போனை வாங்கி ஹரி பேச ஆரம்பிக்கிறாரு. உங்க ஹஸ்பண்ட் சரக்கெல்லாம் அடிக்கல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அவர் பேசிட்டு இருக்கும் போது அஞ்சலி இருக்காங்கல்ல, அவர் தோல் மேல கையெல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. இதெல்லாம் கவனிக்கிற வினைக்கு பயங்கரமா இந்த இடத்துல கோவம் வருது. இப்ப ஹரி இருக்காருல, ஜாலிக்காக எல்லாரையும் தண்ணிக்குள்ள தள்ளி விடணும் அப்படின்ற மாதிரி ஒவ்வொருத்தரா தள்ளி விட்டுட்டு இருக்காரு. அப்படி தள்ளி விட்டுட்டு இருக்கும் போது அஞ்சலியும் வராங்க. அஞ்சலியும் பிடிச்சு தள்ளி விடுறாரு. இதெல்லாம் கவனிக்கிற இந்த வினைக்கு ரொம்ப கோவமாயிருது. எதுக்காக இந்த மாதிரிலாம் தள்ளி விட்டு விளையாடிட்டு இருக்கீங்க, நிறுத்துங்க அப்படின்ற மாதிரிலாம் அவரை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப நனஞ்ச எல்லாருமே அவங்களோட முகத்தெல்லாம் தொடச்சுக்கிறாங்க. இப்ப அஞ்சலியா அவங்களோட ரூமுக்கு போலாம் அப்படின்ற மாதிரி ஏற ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் பிரசாந்த் இருக்காருல, உங்ககிட்ட பேசணும் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. நீங்க என்ன பேசணும்னு நினைக்கிறீங்க எனக்கு புரியுது, சாரி உங்க மேல எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல அப்படின்ற மாதிரி இவங்க நடக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இதனால பிரசாந்த் இந்த இடத்துல பயங்கரமா ஃபீல் பண்றாரு. இப்ப இந்த கேங்ல நந்தன் அப்படின்ற ஒரு நபரை காட்டுறாங்க. இவருக்கு சிகரெட் பிடிக்கணும் போல இருக்கு. ஹரி கிட்ட சிகரெட் இருக்கா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. சிகரெட் இருந்தது காலி ஆயிடுச்சு, என் கார்ல வேணா சிகரெட் இருக்கும், வேணும்னா எடுத்துக்கோ அப்படின்ற மாதிரி ஹரியும் சொல்றாரு. எல்லாருமே படுக்கிறதுக்காக போயிடுறாங்க. ஆனா ஜாலி இருக்காரு பாத்தீங்களா, இன்னும் ஒய்ஃப் கிட்ட போன்ல பேசிட்டு இருக்காரு. அப்படியே கட் பண்ணி அஞ்சலியை காட்டுறாங்க. அஞ்சலி படுக்கிறதுக்காக ரூம்க்கு வந்துடுறாங்க. சுதீர் ஒய்ஃப் என்ன சொல்றாங்கன்னா, பொண்ணுக்கு ஜுரம் அடிக்குது, ஏசி போடாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரின்ற மாதிரி அஞ்சலியும் ஏத்துக்கிறாங்க. ஏசி போடலனா ரொம்ப வெக்கையா இருக்கும்ல, அதனால இவங்க ஜன்னல்லாம் திறந்து வச்சுட்டு அந்த இடத்துல படுத்து தூங்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப காலையில டைம் ஆயிருது. எல்லாருமே ஒவ்வொருத்தரா இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. வினய் இருக்காரு பாத்தீங்களா, அஞ்சலியை பாக்குறதுக்காக வராரு. அப்பதான் அஞ்சலி கிளம்பி போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி சுதீரோட ஒய்ஃப் சொல்றாங்க. சொல்லாம கொள்ளாம கிளம்பி போயிட்டாளா அப்படின்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. அஞ்சலிக்கு கால் பண்ணி பாப்போன்னு கால் பண்ண ட்ரை பண்றாரு. ஆனா அவங்க காலை எடுக்கவே மாட்டாங்க. இவருக்கு ஒண்ணுமே புரியல. இவர் ஒரு ஹோட்டல்ல தான் வேலை பார்ப்பாரு. அங்க வச்சு அவங்களுக்கு கால் ட்ரை பண்றாரு. பார்த்தா அவங்க அப்பயும் போன் எடுக்க மாட்டாங்க. இப்பதான் ஒரு விஷயத்த நமக்கு காட்டுறாங்க. வினய்க்கு ஆல்ரெடி கல்யாணம்லாம் ஆயிருக்கும். ஆனா கல்யாணம் ஆனதுல இருந்து அவரோட ஒய்ஃபுக்கும் இவருக்கும் செட் ஆகல. மியூச்சுவலா இவங்க பிரிஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் முடிவு எடுத்து வச்சிருக்காங்க. அஞ்சலிக்கு இந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சுதான் பழகிட்டு இருப்பாங்க. ஆனா மத்தவங்களுக்கு தெரிஞ்சா இவங்க ரெண்டு பேரையும் தப்பா நினைப்பாங்கல்ல, அதனாலதான் மத்தவங்க கிட்ட சொல்லாம இவங்க பழகிட்டு இருக்காங்க. இப்ப அவங்க இருக்காங்கல்ல, இவரோட கடையிலேயே இவர்கிட்ட பேசுறதுக்காக வந்துடுறாங்க. இப்பதான் நடந்த விஷயத்த பத்தி இவர்கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இவங்க நைட்டு படுத்து தூங்கிட்டு இருந்தாங்கல்ல, யாரோ ஒரு நபர் இவங்களை தப்பா டச் பண்ணிருக்காரு. யாருன்ற மாதிரி இவரும் ஷாக்கிங்கா கேக்குறாரு. யாருன்னு என்னால பார்க்க முடியல, ஆனா கண்டிப்பா இந்த விஷயத்தை ஹரி பண்ணிருக்க தான் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவரோட சென்ட் ஸ்மெல் தான் எனக்கு வந்தது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ப்ளீஸ் இதை யார்கிட்டயும் சொல்லாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஆனா இவர் இருக்காரு பாத்தீங்களா, இவங்க டீம்ல இருக்க எட்டு கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறாரு. அந்த எட்டோட பேரு மதன் அப்படின்றது. இப்ப மதன் கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றாரு. அப்படி சொல்லும் போது ஹரி தான் பண்ணிருக்கான், அதை அவ பாத்திருக்கா அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையும் சொல்றாரு. ஒரு வாட்டி நானும் அஞ்சலி கிட்ட பேசிடுறேன் அப்படின்ற மாதிரி மதனும் அஞ்சலிக்கு கால் பண்ணி பேசுறாரு. இப்பதான் வினய் என்கிட்ட எல்லாத்தையும் சொன்னான், கவலைப்படாத, ஒரு நல்ல முடிவா எடுப்போம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிடுறாரு. இந்த டிராமா ட்ரூப்லயே வயசான ஒரு நபரை காட்டுறாங்க. இவர் பேரு அஜி அப்படின்றது. டாக்டர் என்ன சொல்றாருன்னா, உங்களுக்கு ஒரு பெரிய ப்ராப்ளம் வந்திருக்கு, ஒரு வருஷத்துக்கு மேல உங்களால உயிர் வாழ முடியாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இதை கேட்கிற அஜி இந்த இடத்துல பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப ட்ரூப்பை சேர்ந்த எல்லாருக்குமே கால் வருது. மதன் தான் கால் பண்ணிருக்காரு. ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், எல்லாருமே வாங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. எல்லாருமே வரோம் அப்படின்ற மாதிரிலாம் போன்ல சொல்றாங்க. மதனும் இந்த விஷயத்தை பத்தி பேசணும் அப்படின்னு நினைக்கிறாரு. வினய் என்ன சொல்லிருப்பாருன்னா, நான் சொன்னேன்னு சொல்லாதீங்க, அஞ்சலி டைரக்டா உங்ககிட்ட பேசின மாதிரியே சொல்லுங்கன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அதனால மதன் இருக்காருல, அஞ்சலி என்கிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணா, அவளுக்கு இந்த மாதிரி நடந்திருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இதை கேட்கிற எல்லாருமே பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. நம்ம ட்ரூப்ல இருந்து ஒருத்தர் இப்படி பண்ணிருக்காங்களான்னு ஆச்சரியப்படுறாங்க. அது சரி, அது யாருன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. அவளுக்கு ஹரி மேலதான் சந்தேகம் இருக்கு அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. அஞ்சலிக்கு இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்குன்னு தெரிஞ்சோடனே பிரசாந்த் உடஞ்சு போயிடுறாரு. நான் ஸ்மோக் மட்டும் பண்ணிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி இங்க இருந்து கிளம்பிடுறாரு. இப்ப பிளாக் ஷர்ட் போட்டு ஒருத்தர் எந்திரிச்சு பேசுறாரு. இவர் முக்கியமான கேரக்டர். இவர் பேரு செல்வன் அப்படின்றது. அன்னைக்கு ஹரி கூட சேர்ந்து ரெண்டு பேர் தங்கியிருப்பாங்க. ஒருத்தர் பேரு ஜாலி, இன்னொருத்தர் பேரு சந்தோஷ் அப்படின்றது. அவர் நடுவுல எந்திரிச்சு போனதை நீங்க பாத்தீங்களா அப்படின்ற மாதிரி செல்வன் கேக்குறாரு. அப்பெல்லாம் நாங்க பார்த்த மாதிரி தெரியல அப்படின்ற மாதிரி அவங்களும் சொல்றாங்க. இப்ப ப்ளூ ஷர்ட் போட்டு ஒருத்தரை காட்டுறாங்க பாத்தீங்களா, இவர் பேரு சிஜின் அப்படின்றது. இவர் இந்த விஷயத்தை ஏத்துக்க மாட்டாரு. ஏன்னா அந்த சம்பவம் நடந்து ஒரு வாரம் ஆயிடுச்சு. ஒரு வாரம் வரைக்கும் எதுக்காக சொல்லாம இப்ப சொல்றா அப்படின்ற மாதிரிலாம் இவர் கேட்டுட்டு இருக்காரு. இதை கேட்கிற வினய் பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறாரு. எவ்வளவு சென்சிட்டிவான விஷயத்த சொல்லியிருக்கா, ஏன் அப்பயே சொல்ல இப்ப சொல்றான்லாம் கேள்வி கேட்கறியே, உனக்கு அறிவு இருக்கா அப்படின்ற மாதிரிலாம் டென்ஷன் ஆயிட்டு இருக்காரு. சந்தோஷ்னு ஒரு பையனை பத்தி சொன்னா பாத்தீங்களா, இவன் ஹரிக்கு கொஞ்சம் க்ளோஸா இருப்பான். ஹரி கிட்ட அடிக்கடி போன்ல பேசிட்டு இருப்பான். ஒருவேளை ஹரி அந்த மாதிரி தப்பு பண்ணியிருந்தாருன்னா என்கிட்ட பேசுறதுக்கு கொஞ்சமாவது தயங்கி இருப்பாரு. ஆனா அப்பெல்லாம் அவர் தயங்கின மாதிரியே தெரியலன்னு சொல்றான்.
இப்போ இவங்க எல்லாருமே வெளியே போய் டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வெளியே வந்துடுறாங்க. அந்த இடத்துல சிசிடிவி இருக்க வாய்ப்பு இருக்குல்ல, அதை வேணா செக் பண்ணி பார்ப்போம் அப்படின்ற மாதிரிலாம் சுதீர் அப்படின்றவர் இந்த இடத்துல சொல்லிட்டு இருக்காரு. ஆனா மதன் என்ன சொல்றாருன்னா, சிசிடிவி எல்லாம் செக் பண்ணோம்னா போலீஸ் கேஸா மாற வாய்ப்பு இருக்கு, அதனால அந்த ரிஸ்க் எல்லாம் நம்ம எடுக்க வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. வினய் கண்டிப்பா ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காருல, அதனால எல்லாருக்குமே வினய் மேல டவுட் வருது. அவனை தூக்கிட்டா நீ பெரிய ஆளா மாறிடலான்றதுக்காக இப்படி பண்ண கூட வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஏண்டா அதுக்காக இந்த விஷயத்தை நான் கையில எடுப்பேன்னு நினைக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி வினயும் எல்லார் மேலயும் பயங்கரமா கோவப்பட்டு இருக்காரு. இப்ப சிஜன் இருக்கார்ல, எதனால இவருக்கு அஞ்சலி மேல கோவம்ன்றதை வெளிப்படுத்துறாரு. அஞ்சலியோட சொந்தக்காரங்களை இவர் கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி பிளான் இருக்கும். ஆனா அஞ்சலி இருக்காங்கல்ல, அவர் அவ்வளவு நல்லவர் இல்லன்ற மாதிரி அந்த பொண்ணு வீட்டுல சொல்லி கல்யாணத்தையே நிறுத்திருப்பாங்க. அதனாலதான் இவருக்கு அஞ்சலி மேல லைட்டா கோவம் இருந்திருக்கும். என்ன பத்தி எதுக்காக அப்படி சொல்லணும் அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. மதன் என்ன சொல்றாருன்னா, உன் தனிப்பட்ட விஷயத்தெல்லாம் இதுல கொண்டு வராத, அரி தப்பா நடந்திருக்கிறதா அவ சொல்லியிருக்கா, அரி மேல என்ன ஆக்ஷன் எடுக்கலாம், ஆக்ஷன் எடுக்கலாமா வேணாமா அதை பத்தி மட்டும் டிஸ்கஸ் பண்ணுவோம்னு சொல்லிட்டாரு. நிறைய பேர் ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஜாலின்ற நபர் மட்டும் பேசாமே இருக்காரு. ஏன்டா நீ மட்டும் பேசாம இருக்க, நீயும் உன்னோட கருத்தை சொல்லு அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. பெங்களூர்ல ஒரு டிராமா நடக்கும் போது இவன் ஒரு பிரச்சனை பண்ணிருப்பான், இவனை தூக்கலாமா வேணாமா அப்படின்ற மாதிரி டிஸ்கஷன் எல்லாம் போயிருக்கும். அரிதான் இவனுக்கு சப்போர்ட்டிவா நிறைய பேசியிருப்பாரு. அப்படி இருக்கும் போது அவரை எப்படி நான் எதிர்க்கிறது அப்படின்ற மாதிரிலாம் இவன் கேட்டுட்டு இருக்கான். ஏண்டா அந்த பிரச்சனையும் இந்த பிரச்சனையும் ஒன்னா, நீ உன்னோட முடிவை சொல்லு அப்படின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல வினய் கேட்டுட்டு இருக்காரு. இவன் என்ன சொல்றானா, நீங்க என்ன முடிவு எடுக்கிறீங்களோ அதுக்கு நான் கட்டுப்படுறேன்னு சொல்றான். ஒரு 4-5 பேர் மட்டும் தான் அரிக்கு சப்போர்ட்டிவா கொஞ்சம் பேசிட்டு இருக்காங்க. ஆனா மத்த எல்லாருமே அரி பண்ணது தப்பு, அதனால நம்ம கண்டிப்பா ட்ரூப்பை விட்டே தூக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்ப மதன் இருக்கார்ல, யாருக்குறைய முடிவு உறுதியாயிருச்சு, நம்ம சாப்பிட்டதுக்கு அப்புறம் டீடைலா பேசுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. இப்ப எல்லோ டிஷர்ட்ல ஒருத்தரை காட்டுறாங்கல்ல, இவரோட பேரு நந்தன் அப்படின்றது. இவர் வினய்க்கு ரொம்ப க்ளோஸா இருப்பாரு. வினய் உண்மையெல்லாம் இவர்கிட்ட சொல்லிட்டாரு. அதாவது மதன் கிட்ட நான் தான் சொன்னேன், அஞ்சலி நேரடியா சொல்ல, இந்த விஷயத்த நீ யார்கிட்டயும் காட்டிக்காத அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அப்படியே கட் பண்ணி பிரசாந்த காட்டுறாங்க. இவர் அரிகிட்ட இருந்து செக் வாங்கினார்ல, அந்த செக்கை நம்ம யூஸ் பண்ணலாமா இல்ல யூஸ் பண்ணாம தூக்கி போட்டுலாமா அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. இப்ப சிஜினியும் சோபின்ற ஒரு நபரையும் காட்டுறாங்க. இவங்க ரெண்டு பேருமே ஆக்ஷன்லாம் எடுக்க கூடாது அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருப்பாங்க. இவங்க மனசை மாத்தணும் அப்படின்றதுக்காக வினய் வந்துடுறாரு. என்னை பத்தி தப்பா சொல்லிட்டா அப்படின்ற மாதிரிலாம் சிஜின் சொன்னார்ல, உண்மை என்னன்றதை நான் சொல்றேன் அப்படின்ற மாதிரி வினய் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலா அந்த ஃபேமிலிக்கு இவரை பிடிச்சிருக்காது, ஆனா நேரடியா சொன்னா கஷ்டமாயிடும்ல, அதனாலதான் இந்த மாதிரி அஞ்சலி சொன்னான்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இது அஞ்சலி மூலியமா தான் எனக்கு தெரிய வந்தது, நீ அதுக்காக போய் அஞ்சலி மேல கோவப்பட்டு இருக்க பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஓஹோ, இதுதான் நடந்த விஷயமா, இது தெரியாம நான் வேற தேவையில்லாம அஞ்சலி மேல கோவப்பட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்றாரு. இப்ப வினய உங்க பொண்ணு 9th தானே படிக்கிறா அப்படின்ற மாதிரி சோபினை பத்தி கேட்கிறாரு. 9th 11th படிக்கிறாடா அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டாரு. உங்க பொண்ணுக்கு இதே மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருந்ததுன்னா நீங்க அப்பயும் அரிக்கு சப்போர்ட்டிவா தான் பேசியிருப்பீங்களா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. இப்ப சோபினுக்கு சட்டுன்னு என்ன சொல்றதுனே தெரியல, எதுவுமே சொல்லாம அமைதியா இருக்காரு. இவங்க ரெண்டு பேரோட மனசை மாத்துறதுக்காக தான் வினய் இப்படி பண்றாருன்னு நமக்கு தெரியுது. இப்ப மதன் இருக்காருல, மத்தவங்களுக்கு கேட்கிற மாதிரி என்னோட வாட்ச் காணோம் அப்படின்ற மாதிரிலாம் தேடிட்டு இருக்காரு. ஒரு இடத்துல இவங்க தங்குனாங்கல்ல, அந்த இடத்துக்கு கால் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாரு. என் வாட்சை நான் அங்கதான் மிஸ் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு, பார்த்தா எடுத்து வைங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதே மாதிரி அங்க சிசிடிவி இருக்கான்னு கேட்கிறாரு. அவங்க இல்லன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. எதுக்காக இந்த விஷயத்த மத்தவங்க முன்னாடி பேசாம இங்க பேசுறாருன்னு தெரியல. இவர் கூட தப்பு பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு. சந்தோஷன்றவனா அரிக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா பேசிட்டு இருந்தான் பாத்தீங்களா, அவன் மண்டையும் எப்படியாவது கழுவணும் அப்படின்ற மாதிரி வினய் யோசிக்கிறாரு. ஏன்னா அரி போனாதானே இவருக்கு அந்த ஆக்டிங் சான்ஸ் கிடைக்கும், அதுக்காக தான் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப மேக்சிமம் பேர் வெளியேற்றலாம் முடிவு பண்ணிட்டாங்கல்ல, அதுக்கேற்ற மாதிரி பிரிண்ட் அவுட்டை ரெடி பண்ணிடுறாங்க. யாரெல்லாம் ஓகே சொல்றாங்களோ அவங்களாம் அதுல வேகமா சைன்லாம் பண்றாங்க. இப்ப வினயும் சந்தோஷமா அதுல சைன்லாம் பண்ணிடுறாரு. சிஜின் இருக்காரு பாத்தீங்களா, கையெழுத்து போட மாட்டேன்னு சொல்லிட்டாரு. நம்மளால அரிய கூப்பிட்டு தானே பேச முடியாது, ஆனா அஞ்சலியை கூப்பிட்டு பேசலாம்ல, அஞ்சலியை கூப்பிட்டு பேசுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. சோபின் இருக்காரு பாத்தீங்களா, இதுக்கு நான் ஏத்துக்கிறேன், அஞ்சலி வரட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆனா வினய் இருக்காருல, அஞ்சலி ரொம்ப டிப்ரெஷன்ல இருக்கா, அவ வரமாட்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆனா செல்வன் அண்ணன் என்ன சொல்றாருன்னா, பெரியவங்க கூப்பிட்டா அவ கண்டிப்பா வருவா, நான் கால் பண்றேன் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு கால் பண்ணிட்டாரு. நான் மதன் வீட்டுல தான் இருக்கேன், ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி உங்ககிட்ட பேசணும், வரியான்னு கேக்குறாரு. அவங்களும் வரன்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. இப்ப மதன் இருக்காரு பாத்தீங்களா, நீ போய் கூட்டு வா அப்படின்ற மாதிரி வினயை பார்த்து சொல்லிட்டாரு. வினயும் புரிஞ்சுக்கிறாரு. சரி கூட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி கார் எடுத்துட்டு இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இப்பதான் மதனுக்கு அரிகிட்ட இருந்து கால் வருது. ஒருவேளை நம்ம எல்லாம் சேர்ந்து டிஸ்கஸ் பண்றது அவனுக்கு தெரிஞ்சிருக்குமா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்ப ஸ்பீக்கர்ல போட்டுறாங்க. மதன் மட்டும் பேச ஆரம்பிக்கிறாரு. மதன் கிட்ட அரி என்ன சொல்றாருன்னா, இன்னும் 10 நிமிஷத்துல உங்க வீட்டுக்கு வந்துருவேன், ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவர் என்ன பண்றாருன்னா, அவன் வரும்போது நீங்க இருக்கிறது தெரியக்கூடாது, எங்கேயாவது போய் ஒளிஞ்சுக்கோங்கன்னு சொல்லிட்டாரு. இவங்களும் பைக்கு செருப்பெல்லாம் மறைச்சு வச்சிடுறாங்க. அதே மாதிரி இவங்க எல்லாருமே சேர்ந்த மாதிரி ஒரு ரூம்ல போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. இப்பதான் அரியும் இந்த இடத்துக்கு வராரு. வந்து அரி இருக்காரு பாத்தீங்களா, முதல்ல எனக்கு ஒரு நன்றி சொல்லுங்கன்னு சொல்லிட்டாரு. ஏன் எதுக்குன்ற மாதிரி மதன் கேட்கிறாரு. முதல்ல நன்றி சொல்லுங்க அப்படின்ற மாதிரி நன்றியை கேட்டு வாங்கிக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் விஷயத்தை இந்த இடத்துல சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஒரு ஃபாரினர்ஸ் இவங்களை பாராட்டினாங்க பாத்தீங்களா, இப்ப அவங்க பெருசா ஒரு ஆஃபர் தந்திருக்காங்க. அதாவது 3 மாசம் ஃபாரின்ல நிறைய கண்ட்ரில போய் இவங்க டிராமா போடுற மாதிரி பிளான் இருக்கும்.
இந்த 3 மாசத்துக்காக ஒவ்வொருத்தருக்கும் 8 லட்சம் ரூபாய் தரதா சொல்லியிருக்காங்க. இதை விட பெரிய ஆஃபர் கிடைக்கவே கிடைக்காது. சொன்னா எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அவசரப்பட்டு நீங்க உடனே சொல்லிடாதீங்க, சமயம் பார்த்து சொல்லுவோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. இதெல்லாம் ரூம்ல இருக்க எல்லாருமே கேட்டு தானே இருக்காங்க. 8 லட்சம் ரூபாயா அப்படின்ற மாதிரிலாம் பயங்கரமா ஷாக் ஆயிட்டு இருக்காங்க. இப்ப பேசி முடிச்ச அரி இருக்காரு பாத்தீங்களா, நான் வரேன்ற மாதிரி இங்க இருந்து கிளம்பி போயிடுறாரு. அரிய தூக்கணும் அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேர் யோசிச்சாங்க. ஆனா இப்ப அவங்களோட மைண்ட் எல்லாம் லைட்டா மாற ஆரம்பிக்குது. நம்ம இந்த வாட்டி வார்னிங் மட்டும் கொடுத்தா என்ன அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த சமயம் வினய் இருக்காரு பாத்தீங்களா, அஞ்சலியை பாக்குறதுக்காக வந்துடுறாரு. அஞ்சலியும் எதுக்காக வர சொன்னாங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இவர் இதுக்காக தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. நீ எதுக்காக எல்லார்கிட்டயும் இந்த விஷயத்த சொன்ன? நான் வேணாம் தானே சொன்னேன். நான் இந்த ட்ரூப்பை விட்டு கிளம்பிடலான்னு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நீ எதுக்காக இந்த ட்ரூப்பை விட்டு கிளம்பணும்? அவன் தானே தப்பு பண்ணா, கண்டிப்பா அவன் தான் ட்ரூப்பை விட்டு கிளம்பணும். நீ முதல்ல ரெடி ஆகு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அஞ்சலி அந்த சம்பவம் 2:30 மணிக்கு நடந்ததா சொல்லியிருப்பாங்க. இப்ப ஜாலி இருக்கான் பாத்தீங்களா, ஒரு போட்டோவை சுதீர் கிட்ட காமிச்சிட்டு இருக்கான். இந்த போட்டோ வச்சு என்னடா ப்ரூவ் பண்ணலாம்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சுதீரை இவனை போட்டு பயங்கரமா திட்டுறாரு. அப்படி என்ன போட்டோவை காட்டினா அப்படின்றது நமக்கு தெரியல. இப்ப அவனும் எதுவுமே பேசாம அமைதியே இங்க இருந்து கிளம்புறான். இன்னமும் அஞ்சலி கிளம்பலாமா வேணாமா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. நான் சொல்றேன்ல, எனக்காக கிளம்பு அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. அதுக்கப்புறம் தான் இவங்க ஏத்துக்கிட்டு கிளம்பலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. இப்ப எல்லாருமே சேர்ந்த மாதிரி இந்த இடத்துல டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாருமே ஒரு விதத்துல கஷ்டம் தான் பட்டுட்டு இருக்காங்க. 8 லட்சம் ரூபான்றது சாதாரண அமௌண்ட் கிடையாது. அதே மாதிரி 3 மாசம் உலகம் முழுக்க சுத்த போறோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. நீ எதுக்காக பேசாம இருக்க அப்படின்ற மாதிரி மதனும் அங்க இருக்க பிரசாந்த பத்தி கேக்குறாரு. அதுக்கு நந்தன் என்ன சொல்றாருன்னா, அவனுக்கு என்னப்பா பிசினஸ் இருக்கு, நிறைய சம்பாதிக்கிறான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இதை கேட்கிற பிரசாந்த் செம்மையா டென்ஷன் ஆயிடுறாரு. என் பிசினஸ்ல ஏகப்பட்ட லாஸ், அதெல்லாம் சொன்னா உங்களுக்கு எங்க புரிய போகுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இங்க இருந்து கோவமா நடக்கிறாரு. அப்படி நடந்தவர் இருக்காரு பாத்தீங்களா, இவர் கிழிச்சு போட்ட செக் பேப்பர்லாம் எடுத்துட்டு வந்துடுறாரு. நான் காசு வேணும்னு 1.5 லட்சம் ரூபாய் அவங்க கிட்ட இருந்து வாங்கினேன். ஆனா அவன் குற்றவாளின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் கிழிச்சு போட்டுட்டேன். என்ன கஷ்டப்பட்டாலும் சரி, ஒரு குற்றவாளிக்கு நான் சப்போர்ட் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. ஆனா மத்தவங்களாம் அரிய இருக்க வைக்கணும்னு யோசிக்கிறாங்க. இப்ப நந்தனம் என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குன்னு மதன் கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இந்த ஆஃபர் கிடைக்கிற வரைக்கும் நம்ம அரிய இருக்க வச்சிருவோம், அதுக்கப்புறம் இந்த காரணத்தை சொல்லி அனுப்பி விட்டுருவோம், எப்படி அப்படின்ற மாதிரி கேட்கிறான். ஏண்டா அரி என்ன இழிச்சவாயினா? அவனால தான் இந்த ஆஃபரே கிடைக்குது. அவனை நம்ம தூக்கி எறிஞ்சோம்னா இந்த ஆஃபரும் நம்ம கையை விட்டு போயிடும். இந்த மாதிரி முட்டாள்தனமா ஐடியா கொடுக்காது அப்படின்ற மாதிரி மதன் சொல்லிட்டாரு. சுதீர் பிரசாந்த் மட்டும் தான் அவனுக்கு தண்டனை கொடுக்கணும்ன்ற ஸ்டாண்ட்ல இருக்காங்க. மத்த எல்லாருமே அவங்களோட ஸ்டாண்ட் எல்லாம் மாத்திடுறாங்க. தண்டனை எல்லாம் கொடுக்க வேணாம், வார்னிங் கொடுப்போம், அப்பதான் இந்த ட்ரிப்புக்கு போக முடியும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இப்ப மழை பெய்யுது, அதனால உள்ள போயிடலாம் அப்படின்ற மாதிரி எல்லாருமே கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இப்ப கார்ல கூட்டிட்டு வந்துட்டு இருக்கும் போது வினயும் அஞ்சலி கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. இது டைரக்டா நீயே மதன் கிட்ட சொன்ன மாதிரி இருக்கட்டும், ஏன்னா அந்த மாதிரி தான் நான் சொல்லி வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதே மாதிரி அவன் ஓடி போனதை நீ பார்த்ததை நான் சொல்லியிருக்கேன், நீயும் அதே மாதிரி மெயின்டைன் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆனா இதெல்லாம் கேட்கிற அவங்க கடுப்பாயிடுறாங்க. ஆனா அரி ஓடி போனதை நான் பார்க்கலையே, நான் எதுக்கு பொய் சொல்லணும் அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. நீ ஓடி போனதை பார்த்துட்டு தான் நான் சொல்லிட்டேன், இப்ப நீ மாத்தி சொன்னா நான் தான் பொய் சொல்லிட்டேன்ற மாதிரி நினைப்பாங்க. பரவாயில்ல, அவங்க எப்படினாலும் நினைச்சுக்கிட்டோம், நீ எதுனாலும் சொல்லிக்கோ அப்படின்ற மாதிரி கொஞ்சம் புலம்புற மாதிரி பேசுறாரு. இதனால இவங்க இருக்காங்கல்ல, சரி நீ எப்படி சொன்னியோ அதே மாதிரி சொல்றேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அஜி கூட மனசு மாறிட்டார்ல, இது சுதீருக்கு ஆச்சரியமா இருக்கு. நீங்க கூட எதுக்கு மனசு மாறிட்டீங்க அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. அப்பதான் அஜியும் 1 வருஷத்துல நான் சாக போறேன், அதுக்குள்ள இந்த 3 மாசத்துல ஃபாரின் கண்ட்ரி எல்லாம் சுத்தி பார்த்துட்டா நல்லா இருக்கும்ல, அதுக்காக தான் நானும் ஸ்டாண்ட மாத்திட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. ஜாலி ஏற்கனவே சுதீர் கிட்ட ஒரு போட்டோவை காமிச்சான் பாத்தீங்களா, இப்ப அந்த போட்டோவை சிஜின் கிட்ட காட்டுறான். சிஜின் என்ன சொல்றாருன்னா, யூஸ் ஆகும் போது இந்த போட்டோவை காட்டு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரின்னு ஏத்துக்கிறான். இப்ப இவங்க 2 பேருமே அந்த வீட்டு வாசல் கிட்ட வந்துடுறாங்க. அஞ்சலிக்கு பொய் பேசுறதுல சுத்தமா விருப்பமே கிடையாது. இன்னும் என்னென்ன பொய்லாம் நான் சொல்லணும் அப்படின்ற மாதிரிலாம் இவர்கிட்ட கேக்குறாங்க. இவரும் டென்ஷன் ஆயிடுறாரு. நீ எனக்காக ஒன்னும் பொய் பேச தேவையில்ல, நீ என்ன நினைக்கிறியோ அதை மட்டும் பேசு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப உள்ள போலாமான்னு கேக்குறாரு. சரின்ற மாதிரி இவங்களும் ஏத்துக்கிறாங்க. இப்ப அஜிக்கு டேப்லெட்லாம் வாங்குறதுக்காக நந்தனம் வெளியே கிளம்புறாரு. அப்படி கிளம்ப போகும்போது தான் கரெக்டா இவங்க 2 பேர் உள்ள வந்துட்டு இருக்காங்க. உள்ள வந்துட்டு இருக்க வினய மட்டும் இவர் தடுக்கிறாரு. உங்ககிட்ட பேசணும் அப்படின்ற மாதிரி வெளியே கூட்டு வந்துடுறாரு. அதே மாதிரி இவங்க எல்லாருமே நீ மேல வெயிட் பண்ணுமா அப்படின்ற மாதிரி அனுப்பி விட்டுறாங்க. நந்தனும் வினயும் ஃப்ரெண்டுல, அதனால அரி கொடுத்த ஆஃபரை பத்திலாம் வினய் கிட்ட நந்தன் சொல்லிடுறாரு. அப்படியே கட் பண்ணி இவங்கள காட்டுறாங்க. எப்படி பேச ஆரம்பிக்கிறது அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்போ ஒரு முடிவு எடுத்து அவங்க கிட்ட பேசுறதுக்காக மாடிக்கு வந்துடுறாங்க. நடந்த விஷயத்தெல்லாம் மதன் சொல்லும் போது நாங்க பயங்கரமா ஷாக் ஆயிட்டோம். இந்த மாதிரி ஒரு சம்பவம் இத்தனை வருஷத்துல நடந்ததே கிடையாது அப்படின்ற மாதிரி ஆறுதல் சொல்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அப்படி பேசிட்டு இருக்கும் போது செல்வன் இருக்காருல, இதுக்காக தான் குடிக்க வேணாம்னு சொன்னமா, நீ குடிச்சதுனால தான் இப்படி ஒரு சம்பவம் நடந்துருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இதை கேட்கிற இவங்க பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறாங்க. ஓஹோ, இப்ப நான் குடிச்சதுதான் பிரச்சனையா அப்படின்ற மாதிரி கோவமா படிக்கட்டு இறங்க ஆரம்பிக்கிறாங்க. நாங்க அந்த அர்த்தத்துல சொல்லமா, நில்லு நில்லு அப்படின்ற மாதிரி எல்லாருமே பின்னாடியே வந்துட்டு இருக்காங்க. நாங்க அந்த அரிய தூக்கலானே முடிவு பண்ணோம், நீ நம்பலனா இதை பாரு அப்படின்ற மாதிரி காட்டுறாங்க. அதான் தூக்கலானே முடிவு பண்ணிட்டீங்களே, அப்புறம் எதுக்காக தூக்காம இருக்கீங்க அப்படின்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க.
இப்ப சிஜின் என்ன சொல்றாருன்னா, அதுக்கு நீ சொல்றது உண்மையான்றத முதல்ல கன்ஃபார்ம் பண்ணோம்ல, அதனால தான் பேசுறதுக்காக உன்னை வர வச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கிண்டலா சொல்றாரு. தூங்கிட்டு இருக்கும் போது அமுக்குற மாதிரிலாம் உணர்வு வரும் பாத்தீங்களா, அந்த மாதிரி கூட நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் இவங்க பேசிட்டு இருக்காங்க. இதை கேட்கிற அஞ்சலிக்கு கஷ்டமா இருக்கு. பிரசாந்த் மட்டும் தான் அஞ்சலிக்கு சப்போர்ட்டிவா பேசிட்டு இருக்காரு. எதுக்காக அவளை இவ்வளவு காயப்பத்திட்டு இருக்கீங்க, வேற விஷயம் தான் தடுக்குதுன்னா அதை சொல்லிட வேண்டியதானே அப்படின்ற மாதிரிலாம் பிரசாந்த் கோவப்பட்டு இருக்காரு. அதாவது அரி கொடுத்த ஆஃபர்னால தான் நீங்க இப்படி பண்றீங்க அப்படின்ற மாதிரி இன்டைரக்டா சொல்றாரு. இதை கேட்கிற மதன் டென்ஷன் ஆயிடுறாரு. தேவையில்லாம பேசாத பிரசாந்த், கொஞ்ச நேரம் அமைதியா இரு அப்படின்ற மாதிரிலாம் திட்டுறாரு. நான் ஒரு ஆதாரத்தை காட்ட வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி ஜாலி சொல்றாரு. 2:30 மணிக்கு தானே இந்த சம்பவம் நந்ததா சொன்னேன்னு கேக்குறாரு. அஞ்சலியும் ஆமான்னு சொல்லிட்டாங்க. 2:20க்கு என்னோட ஒய்ஃப் கூட நான் வீடியோ கால்ல பேசினேன், அந்த வீடியோ காலோட ஃபுட்டேஜ் ஸ்கிரீன்ஷாட்டை பாருங்க அப்படின்ற மாதிரி காட்டுறாரு. இவர் ஒய்ஃப் கூட பேசிட்டு இருந்தாரு பாத்தீங்களா, அப்ப அரி அவரோட ரூம்ல நிம்மதியா தூங்கிட்டு தான் இருந்திருக்காரு. இப்ப எல்லாருமே அந்த போட்டோவை பாக்குறாங்க. இவன் சொல்றது கரெக்ட் தான், 2:20க்கு நல்லா தூங்கிட்டு இருக்காரு, இவர் எப்படி 2:30க்கு வந்து தப்பா நடந்திருக்க முடியும் அப்படின்ற மாதிரிலாம் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இங்க இருக்க வினய் மட்டும் இந்த லாஜிக்கு ஏத்துக்கவே மாட்டாரு. இந்த இடத்துல இருக்க மதன் இருக்காரு பாத்தீங்களா, இது ஒரு சாலிட் ப்ரூஃபா தான் எனக்கு தெரியுது, போதிய ஆதாரம் இல்லாம அரி மேல ஆக்ஷன் எடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதே மாதிரி அஞ்சலி கிட்ட என்ன கேக்குறாங்கன்னா, நீ அரி ஓடி போனதை பாத்தியா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இவங்களும் அங்க இருக்க வினய ஒரு வாட்டி பாக்குறாங்க. ஆனா உண்மையை சொல்லணுன்றதுக்காக நான் பாக்கல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. பார்க்காம நீ சொல்றதை எப்படி ஏத்துக்க முடியும் அப்படின்ற மாதிரி சுத்தி இருக்க எல்லாருமே கேக்குறாங்க. என்கிட்ட ஒரு ப்ரூஃப் இருக்கு அப்படின்ற மாதிரி இவங்களும் பேக்ல இருந்து ஒரு கார்கியை எடுக்கிறாங்க. இது அரியோட கார்கி, அவன் ஓடி போகும்போது கீழே விழுந்தது, இப்ப என்ன சொல்றீங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இதை கேட்டோன்னே இங்க இருக்க எல்லாருமே பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. இதுக்கப்புறம் என்ன பண்றது அப்படின்ற மாதிரி உட்காந்து யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆதாரத்தை காமிச்சே இவங்க யோசிச்சுக்கிட்டே இருக்காங்கல்ல, இதெல்லாம் பார்த்து அஞ்சலி டென்ஷன் ஆயிடுறாங்க. நான் ஆதாரத்தை காமிச்சதுக்கு அப்புறமும் நீங்க யோசிச்சுட்டு இருக்கீங்க, சோ அரிய தூக்க நீங்க விரும்பலன்னு எனக்கு தெளிவா தெரியுது, நான் முதல்ல இங்க இருந்து கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி கோவமா பேசிட்டு கிளம்ப பாக்குறாங்க. இப்பதான் மாத்திரை வாங்க போன நந்தன் திரும்பி வந்துடுறது. இப்ப சந்தோஷ்க்கு ஒரு விஷயம் ஞாபகம் வந்துருது, இதை யார் பண்ணாங்கன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஆக்சுவலா நந்தன் இருக்கான்ல, சிகரெட் வேணும்ன்ற மாதிரி கேட்டான், அவர் கார்கியை தந்தரு அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப எல்லாருக்குமே நந்தன் மேல டவுட் வர ஆரம்பிக்குது. நீ தான் கார்கியை வாங்கினியா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. அவர் கார்கியை எடுத்து சிகரெட்டை வேணா எடுத்துக்கோன்னு சொன்னாரு, ஆனா கார்கி எனக்கு கிடைக்கல, அதனால நான் சிகரெட்டே எடுக்கல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. ஒழுங்கு ரீதியா உண்மையை சொல்லு அப்படின்ற மாதிரி வினய் அவரோட காலர்லாம் பிடிக்கிறாரு. நான் உண்மையை தான் சொல்றேன் அப்படின்ற மாதிரி நந்தன் சொல்லிட்டு இருக்காரு. சுதீர் ஒய்ஃப் ஒரு ரூம்ல இருந்தாங்க பாத்தீங்களா, அந்த ரூம்க்கு இவர் போயிருப்பாரு, அதை சுதீர் நோட் பண்ணிருப்பாரு. அதை பத்தி எல்லாருமே கேட்டுட்டு இருக்காங்க. நந்தன் என்ன சொல்றாருன்னா, சுதீரோட ஒய்ஃப் கிட்ட மாத்திரை வாங்குறதுக்காக தான் போனேன், தலைவலி வந்தது, அதனால தான் வாங்க போனேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சுதீரும் ஒய்ஃபுக்கு கால் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணலாம் நினைக்கிறாரு. இப்ப எல்லாருமே நந்தன் மேல கோவப்படுறாங்க. ஒழுங்கு மரியாதையா உண்மையை சொல்லு அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. நான் பொய் சொல்றேனா, நான் பொய் சொல்ல, இவன் தான் ஆரம்பத்துல இருந்தே பொய் சொல்றான் அப்படின்ற மாதிரி வினய பார்த்த மாதிரி பேச ஆரம்பிக்கிறாரு. அஞ்சலி தானே மதன் கிட்ட சொன்னதா நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க, ஆனா அஞ்சலி இவன் கிட்ட தான் சொல்லியிருக்கா, இவன் தான் மதன் கிட்ட சொல்லியிருக்கான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. அஞ்சலி அவன் சொல்றதெல்லாம் உண்மையா அப்படின்ற மாதிரி பிரசாந்த் கேக்குறாரு. அஞ்சலியும் ஆமான்னு சொல்றாங்க. ஆமா நான் தான் மதன் கிட்ட சொன்னேன், அதுல என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரிலாம் வினய் இந்த இடத்துல கேட்டுட்டு இருக்காரு. அப்பதான் சுதீரும் ஒய்ஃப் கிட்ட பேசி முடிச்சுட்டு உள்ள வராரு. ஒய்ஃப் என்ன சொன்னாங்க அப்படின்ற மாதிரி மதன் இந்த இடத்துல கேக்குறாரு. இவன் உண்மையிலேயே அன்னைக்கு நைட்டு தூக்க மாத்திரை வாங்குறதுக்காக தான் ஒய்ஃபோட ரூம் வந்திருக்கான், தூக்க மாத்திரை வாங்கிட்டு போயிருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்பயாவது நான் சொல்றதை நம்புறீங்களா அப்படின்ற மாதிரி நந்தன் எல்லாரையும் பார்த்து கேக்குறாரு. இதை தாண்டி என்னோட பொண்ணு ஒரு விஷயத்த பாத்திருக்கா அப்படின்ற மாதிரி சுதீர் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அது என்ன விஷயம்னு பாத்தீங்கன்னா, வினயும் அஞ்சலியும் சேர்ந்த மாதிரி கிஸ்லாம் பண்ணிக்கிட்டாங்கல்ல, அதுதான் பாத்திருக்காங்க. அதை பத்தி இவரும் சொல்லிட்டு இருக்காரு. இதை கேட்டோன்னே வினய் இருக்காரு பாத்தீங்களா, சத்தமா சிரிக்க ஆரம்பிச்சிடுறாரு. நம்ம புதுசா ஒரு டிராமா போடலாம்னு நினைச்சோம்ல, அந்த டிராமாக்கான ரிகர்சல் தான் நாங்க பண்ணோம், க்ளோஸா இருந்தோம், கிஸ்லாம் பண்ணிக்கல அப்படின்ற மாதிரி சமாளிக்க ட்ரை பண்றாரு. ஆனா இதை கேட்டுட்டு இருக்க அஞ்சலி டென்ஷன் ஆயிடுறாங்க. இதுக்கு மேல மறைக்க முடியாது அப்படின்ற மாதிரி அஞ்சலி உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அவர் டைவர்ஸ் பண்ணலாம்னு முடிவு பண்ணதுல இருந்தே நாங்க 2 பேருமே பழகிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப இவ்வளவு நாள் நீங்க பழகிட்டு இருந்தீங்களா, இதெல்லாம் மறைச்சிருக்கீங்களா அப்படின்ற மாதிரி எல்லாருமே ஷாக் ஆயிட்டு இருக்காங்க. அதுலயும் பிரசாந்த் பயங்கரமா கோவப்படுறாரு. வினய் என்ன சொல்றாருன்னா, இப்ப எதுக்காக எல்லாருமே எங்களை கார்னர் பண்ணிட்டு இருக்கீங்க, இதுக்கும் இந்த விஷயத்துக்கும் சம்பந்தமே கிடையாது, இந்த விஷயத்த பத்தி பேசுவோம்னு சொல்லிட்டாரு. இப்ப இவங்க இருக்காங்கல்ல, அங்க இருக்க அஜியை பார்த்து பேசுறாங்க. நான் எல்லாரையும் விட உங்களை தான் ரொம்ப மதிக்கிறேன், நீங்க சொல்லுங்க அரி மேல ஆக்ஷன் எடுக்கணுமா வேணாமா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அதுக்கு இவர் என்ன சொல்றாருன்னா, அரி தொட்ட மாதிரி உனக்கு ஃபீல் ஆச்சு, நாளைக்கு நாங்க யாராவது தொட்ட மாதிரி கூட ஃபீல் ஆகும், அதுக்காகலாம் ஆக்ஷன் எடுக்க முடியுமான்னு கேக்குறாரு. இவர் அந்த டூரை மனசுல வச்சுதான் இப்படி பேசுறாரு. இதனால அப்செட் ஆன ஈரினும் கோவமா கிளம்புறாங்க. வினயே இவங்களை சமாதானப்படுத்தணும்னு பின்னாடியே ஓடி வந்துட்டு இருக்காரு. அவன் ஓடி போனதை நான் பார்த்தேன்ற மாதிரி நீ சொல்லியிருந்தனா சிம்பிளா முடிஞ்சிருக்கும்னு சொல்லிட்டாரு. அவன் ஓடி போனதான் நான் பார்க்கல, அப்புறம் எப்படி சொல்ல முடியும், என்னால போய்லாம் சொல்ல முடியாது அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்றாங்க. எல்லாருமே எதுக்காக தெரியுமா மாத்தி பேசினாங்க, அவங்க கிட்ட இருந்து ஒரு ஆஃபர் வந்தது அப்படின்ற மாதிரி இவரும் அந்த விஷயத்தை போட்டு உடைச்சிடுறாரு. சரி நடந்த எல்லா விஷயத்தையும் நீ மறந்துரு, நம்ம எல்லாருமே அதே ட்ரூப் மாதிரி இருப்போம், ஃபாரின்க்குலாம் போவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு.
இப்ப இவரோட மனசுமே மாறிடுச்சுல. இது தெரிஞ்சோன்னா இவங்களும் இந்த இடத்துல விரக்தியில சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ ஒரு ஆட்டோ பிடிச்சி இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இவர் வர பாக்குறாரு, வேணா வராதன்னு சொல்றாங்க. எல்லாருமே அஞ்சலியை கோவப்படுத்துற மாதிரி பேசினதுக்கு காரணம் அந்த ட்ரிப் தானே. இப்ப எல்லாருமே சேர்ந்து இந்த மாதிரி உடனே கால் பண்ணி பேசு அப்படின்ற மாதிரி மதன் கிட்ட சொல்றாங்க. மதனும் ஹரிக்கு கால் பண்ண ட்ரை பண்றாரு. ஹரி இப்போ ஒரு நரேஷன்ல தான் இருக்காரு. இந்த நரேஷன் நடந்துட்டு இருக்கும் போதே அசிஸ்டன்ட் உங்களுக்கு போன் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி போன் எடுத்துட்டு வந்து தராரு. இவர்கிட்ட இருந்து தான் திரும்ப திரும்ப கால் வந்துகிட்டே இருக்கு. இவர் கால் தானே, எடுக்க வேணாம் அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. உங்க ட்ரூப் 8 தானே, எடுத்து பேசுங்கன்னு ப்ரொடியூசர் சொல்றாரு. இல்ல சார், இவரை பத்தி உங்களுக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி இவரும் ஒரு இன்சிடென்ட்ட சொல்றாரு. ஆக்சுவலா மதன் இருக்காரு பாத்தீங்களா, செம்ம போதையில இருந்திருப்பாரு. உனக்கு ஒரு செம்ம ஆஃபர் வந்திருக்கு, ஆஸ்திரேலியன் ப்ரொடியூசர் வந்திருக்காங்க வான்ற மாதிரி இவரை கூப்பிட்டுருப்பாரு. இவரும் ஆஸ்திரேலியன் ப்ரொடியூசரா அப்படின்ற மாதிரி சந்தோஷமா அந்த இடத்துக்கு போயிருப்பாரு. ஆனா அவர் குடி போதையில இவரை கிண்டல் பண்றதுக்காக தான் அந்த மாதிரி வர வச்சிருப்பாரு. இது தெரிஞ்சோடனே இவர் பயங்கரமா டென்ஷன் ஆயிருப்பாரு. இதுக்கு பழி வாங்கணும்ன்றதுக்காக தான் இன்னைக்கு காலையில போய் ஒரு பிட்ட போட்டேன்னு சொல்றாரு. இப்ப மதன் இருக்காரு பாத்தீங்களா, அந்த ட்ரிப்பை பத்தி டீடைலா கேட்போன்றதுக்காக கால் பண்ணிருக்காரு. ரொம்ப நேரம் காலை எடுக்காம இப்பதான் இவர் எடுக்கிறாரு. எடுத்து ஹரி இருக்காருல, அன்னைக்கு ஒரு நாள் நீ என்ன கிண்டல் பண்ணல, அதுக்கு பதிலுக்கு கிண்டல் பண்றதுக்காக தான் இன்னைக்கு காலையில வந்து அப்படி சொன்னேன். அந்த மாதிரி ட்ரிப் எல்லாம் கிடையாது, யார்கிட்டயும் சொல்லி தொலையாது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. போன் ஸ்பீக்கர்ல இருந்ததுனால எல்லாருமே கேட்டுருவாங்க. ஓஹோ, இல்லாத ட்ரிப்புக்காக தான் இவ்வளவு அலப்பற நடந்ததா அப்படின்ற மாதிரி டென்ஷன் ஆகுறாங்க. எல்லாருக்குமே மதன் மேல தானே கோவம் வருது. அதனால எல்லாருமே மதன் கூட சண்டைக்கெல்லாம் போறாங்க. இந்த இடத்துல அஞ்சலி இருக்காங்கல்ல, இந்த மாதிரி ஆளுங்க கூட தான் இத்தனை வருஷம் நம்ம இருந்துமா அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுக்கிட்டே ஆட்டோல வந்துட்டு இருக்காங்க. இப்ப அஞ்சலி வேற ஒரு டிராமா ட்ரூப்ல சேர்ந்துடுறாங்க. இந்த இடத்துல ஒரு டிராமா நடந்துட்டு இருக்கு. ஆக்சுவலா இவங்க ரியல் லைஃப்ல ஒரு விஷயம் நடந்தது பாத்தீங்களா, அதை பேஸ் பண்ணி தான் இந்த டிராமாவே இவங்க கிரியேட் பண்ணிருக்காங்க. யார் இந்த தப்ப பண்ணான்னு எல்லாருமே மாத்தி மாத்தி பேசிக்கிறாங்க. ஆனா கடைசி வரைக்கும் யார் பண்ணானே தெரியல. இப்ப ஒருத்தர் மட்டும் தனியா இருக்கும் போது பேசுறதுக்காக வராரு. நான் தான் இந்த விஷயத்த பண்ணேன், யாருன்னு பாக்கணுமான்னு மாஸ்க ஓபன் பண்றதுக்காக வராரு. வேணாம் வேணாம், என்ன பொறுத்த வரைக்கும் 12 பேருமே ஒண்ணுதான், அதனால உன்னோட முகத்தை பார்க்கணும்ன்ற அவசியம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அவர் முகத்தை காட்டாமே அங்க இருந்து கிளம்பிடுறாரு. நாடகம் சூப்பரா இருக்குன்ற மாதிரி எல்லாருமே பாராட்டிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி உங்க ட்ரூப்ல இருந்த எல்லாருமே இந்த டிராமாவை பாக்குறதுக்காக வந்திருக்காங்க. நம்மளதான் இப்படி அட்டாக் பண்ணிருக்கா அப்படின்றது அவங்களுக்கு தெரியுது. இவ்வளவு கேவலமா நம்ம நந்திருக்குமே அப்படின்ற மாதிரி எல்லாருமே பயங்கரமா ஃபீல் பண்றாங்க. உண்மையிலேயே ஈரின் கிட்ட தப்பா நடந்துகிட்டது யாருன்றத கடைசி வரைக்கும் நமக்கு காமிச்சிருக்க மாட்டாங்க. ஆனா ஈரின் சொல்றதை வச்சு பார்த்தா ஹரிதான் தப்பா நடந்திருக்காரு. இதோடயே இந்த படத்தை முடிச்சிடுறாங்க. இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியே இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.